காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு புள்ள தாயாகிற வயசுல 18 வயசு பிஞ்சு குழந்தை அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு காட்டிட்டாங்க சார். 7 வயசு டிஃபரன்ஸ், 5 வருஷமா காதல் பண்றேன்றாங்க. எப்படி சார் யோசிச்சு பாருங்க சார், எனக்கு பேசவே முடியல. 18 வயசு 2 நாள்ல போய் கல்யாணம் பண்ண போறேன் சார். ஆபீஸ்ல போய் நிக்கிறேன். 12th முடிச்ச இவங்க பொண்ணை கொண்டு காலேஜ் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு இவர் லண்டன் அனுப்பியிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா லண்டன் போனதே ஒரு பிளான் பண்ணி தாங்க. லண்டனுக்கு போய் 2 நாள்ல இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆயிருக்கு. 18 வயசு ஆன 2 நாள்ல பாத்தீங்கன்னா திருப்பி இந்தியாவுக்கு வந்து தன்னோட காதலோட சேர்ந்து திருமணமும் பண்ணிருக்கு இந்த பொண்ணு. 18 வயசு ஆனா திருமணம் பண்ணலாம், அது லீகல் தான்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா 18 வயசுல அப்படி வாழ்க்கையோட அர்த்தத்தை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஃபர்ஸ்ட் எஜுகேஷனை பாதியிலே விடுறது கிணத்துல விடுறதுக்கான சமங்க. அதே மாதிரி காலேஜுக்கு போய் வாழ்க்கையை படிக்க வேண்டிய வயசுல சீக்கிரம் திருமணம் பண்ணி குழந்தை பெற்று என்னங்க பண்ண போறீங்க? இப்ப சொல்லுங்க, 18 வயசுல திருமணம் பண்றது லீகலா? உங்க வீட்டுல நீங்க லவ் பண்றீங்கன்னும் போது உங்க காதலுக்கு ஒத்துக்கலன்னும் போது ஓடி போய் கல்யாணம் பண்றது, அதுவும் 18 வயசு ஆனா போதும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடலாம் நினைக்கிறதுன்றது முட்டாள்தனங்க. முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்க கரியர்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். நீங்க மேற்கொண்டு படிக்க தான் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும், எப்படி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்றத பத்தி நீங்க டிசைட் பண்ண முடியும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஸ்கூல் படிக்கும் பொழுது காதல் பண்ணணும் அப்படின்றதுல திருமணம் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்றதுனால உங்க வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்படுறதுன்றது என்னங்க தெரியும் உங்களுக்கு? நான் பார்க்குற கேசஸ்ல 99% டிவோர்ஸ்க்கு அதிகமா வருது எது தெரியுமாங்க? இயர்லி மேரேஜ் தாங்க. இயர்லி மேரேஜ்ல பண்ற அவ்வளோ மேரேஜ்மே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல போய் முடியுதுங்க. ஸோ கரியரை ஸ்ட்ராங் பண்ணாம 18 வயசு ஆனாலுமே தயவு செய்து திருமணம் பண்ணாதீங்க. இந்த வீடியோல அவங்க அப்பா அழுறதை பார்க்கும் போதே அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு லண்டனுக்கு அனுப்பி இருந்திருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு இப்படி பண்ணுன்றதை எதிர்பார்த்திருப்பாரா? நான் சொல்றது நீங்க கரெக்ட் நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அந்த வீடியோல அவங்க அப்பா பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றதோ கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா டே டு டே லீகல் சொல்லி கொடுத்துட்டு உங்க ஹர்னி ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.